அட! சைனாவோட டாக்க இந்திய யூனிவர்சிட்டி திருடிருச்சா? நம்ம பிரைம் மினிஸ்டருக்கும் இது தெரியுமாப்பா? தமிழ் மீடியனர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, கல்கோடியாஸ் யூனிவர்சிட்டி. ஆமாங்க, அந்த கல்கோடியாஸ் யூனிவர்சிட்டியை பற்றி தான் சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அது என்ன, எதனால அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா, பாரத் மண்டபமில் இந்திய ஏஐ இம்பேக்ட் எக்ஸ்போ 2026 அது நடந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த நொய்டாங்கிற இடத்துல இருந்து கல்கோடியாஸ் யூனிவர்சிட்டி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுதாங்க இப்போ பெரும் சர்ச்சையாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரியான் அப்படிங்கிற ஒரு டாகை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெரும் பேசும் பொருளாக தான் இருந்துச்சு. நிறைய பேர் நிறைய ரோபோஸ் இது பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து டாகில் ஒரு ரோபோ பண்ணி அதை வந்து வணக்கம் வைக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அதை பார்த்து ரசிச்சுட்டு வந்தாங்க. அந்த ஒரு விஷயம் தாங்க இப்போ சர்ச்சையாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டாக் வந்து ஆல்ரெடி சைனால யூனிட்ரி கோட்டு அப்படிங்கிற நிறுவனம் ஃபஸ்ட்டு அவங்க தான் நிரூபிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கி இது நாங்கள் பண்ணோம், எங்கள் யூனிவர்சிட்டி தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு, ஸோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை எந்த தைரியத்தில் பண்ணாங்கன்னு தெரியல. என்டிடிவியில் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே இது பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, 20 கண்ட்ரிஸோட தலைவர்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துருக்காங்க. பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, நெதர்லாந்து, இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து தலைவர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. நம்ம மோடி அவர்களுக்குமே வந்து பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் அஸ்வினிங்கிறவங்க இதை பற்றி எக்ஸ் தளத்தில் அவங்க பகிர்ந்திருக்காங்க. இந்தியாவை நினைச்சு பெருமையா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க. இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்ட சைனா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த யூனிட்ரி கோட்டு நிறுவனத்துல இருந்தேவும் மெசேஜ் போட்டிருக்காங்க சோசியல் மீடியாவில். இது அதிகாரப்பூர்வமாக நாங்கள் தயாரித்தது, அவங்க எங்ககிட்ட இருந்து வாங்கினது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுதான் இப்போ சர்ச்சையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி பார்த்தீங்க அப்படின்னா அவருமே இதை பேசியிருக்காரு. என்னன்னு பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்த நம்ம டேலண்ட்டாக இருக்கட்டும், தரவுகளாக இருக்கட்டும், இதையெல்லாம் வெளிப்படுத்தவும் இல்லாமல் இந்தியாவை ஒழுங்கற்ற முறையில் பண்ணிட்டு இருக்காங்க, இதை அரசு பார்த்துட்டு என்னதான் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாங்க, இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அரசு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநாட்டில் இருந்து கல்கோடியாஸ் யூனிவர்சிட்டியை அந்த இடத்துல இருந்து இந்த ஸ்டாலை எடுக்க சொல்லியிருக்காங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உடனே ஸ்டாலை எடுத்திருக்காங்க. இது யோசிச்சு பாருங்களேன். ஸோ அது ஃபர்ஸ்ட் போட்டதே தப்பு, அவங்க கிட்ட இருந்து வாங்கி தான் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கல்கோடியாஸ் யூனிவர்சிட்டில இருந்து சொல்லியிருக்காங்க 350 கோடி இதுக்கு நாங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம சென்டர் ஆஃப் செலெக்ஷன் அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு மட்டும் இல்லைங்க, இது வந்து ஒரு தேசத்துக்கான அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்கே ஒரு பெரிய இதுதான் இல்லையா? ஆல்ரெடி வேர்ல்டுலே டாப் 5 யூனிவர்சிட்டியில இந்தியா இடம் பெறல. அது பெரிய பெரிய ஐஐடியா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு நேமுமே அதில் இடம் பெறல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த கல்கோடியாஸ் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பண்ண சம்பவம் பெரும் சர்ச்சையா மட்டும் இல்லாம தேசிய அவமானத்தையும் இது காமிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு சைனா அதிகாரப்பூர்வமா சொல்லுச்சு இல்லையா சோசியல் மீடியால, அதை பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டி சொன்னோம், ஆல்ரெடி அவங்க இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க, இதுக்கு நாங்கள் 350 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அது மட்டும் இல்லாம இது வந்து நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த நியூஸை அவங்க கிட்ட போட்டு காமிச்சு எல்லாம் சர்ச்சைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இதை வந்து நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எஜுகேஷனுக்காக தான் அதை வாங்கி நாங்கள் இது பண்ணோம், ஸோ நாங்கள் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், நாங்கள் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. இது அப்படியே பெல்ட் அடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கான தகவல், வீடியோஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்கு. அவங்களே தான் சொன்னாங்க இது நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு. அதையே பெல்ட் அடிச்சுட்டு திரும்ப அதே வீடியோவும் வந்துருந்துச்சு, நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல, மேனுஃபேக்சர் பண்ணல, அங்கேருந்து சைனால இருந்து வாங்கி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான படிப்பு தரவுகளுக்கு மட்டும்தான் நாங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டோம், நாங்கள் இது எந்த இடத்துலையுமே நாங்கள் இந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதுக்கு நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து சைனா கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறதும் தெரியல. அந்த யூனிவர்சிட்டிக்கு மட்டும் அவமானம் இல்லை, நம்ம கண்ட்ரிக்கும் தான் அவமானம். இது எங்கே போனாலும் ஒரு பேசும் பொருளாக தான் இருக்கு.
ஆக்சுவலி சைனாலே பார்த்தீங்கன்னா, இது நம்ம பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி நம்ம டாக்க வந்து அவங்க திருடிட்டு, அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதா சொல்றாங்க. அப்படிங்கிற மாரி சைனாலயுமே இந்தியாவ பத்தி சர்ச்சையா தான் போயிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம மோடி சார் இதுல பார்த்திருக்காரு. அண்ட் அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க போறாங்க, அந்த யுனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. எதுவும் பண்ண மாட்டாங்க. பட் இது ஒரு அவமானம் தான் இல்லையா? ஸோ இது இந்த யுனிவர்சிட்டிக்கு மட்டும் இல்ல, நம்ம கண்ட்ரிக்கும் தான். ஆனா இது நம்ம கவர்மெண்ட் தான், இது அரசு தான் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாகணும். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் இஷ்யூஸ் ஆகுமா? இல்ல அரசு தரப்புல இருந்து அந்த யுனிவர்சிட்டி மேல எதுவும் ஆக்ஷன் எடுப்பாங்களா? ஸோ என்னங்கிறத பார்ப்போம். தொடர்ந்து நீங்க பாருங்க. தமிழ் மீடியாவ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.